அனைவருக்கும் வணக்கங்க. 7th செகண்ட் டேர்ம் ஹிஸ்டரியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 3 லெசன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அலகு 1 விஜயநகர் பாமினி அரசுகள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? ஆன்சர் இரண்டாம் தேவராயா. இரண்டாம் தேவராயா சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர் ஆவார். செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? ஆன்சர் குதிரை. குதிரை விஜயநகர கட்டிட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு. செகண்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் இரண்டாம் விருபாக்சராயர். இரண்டாம் விருபாக்சராயர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபோர்த் கொஸ்டின் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர்? ஆன்சர் குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணா மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர். தேர்ட் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர்? ஆன்சர் சுல்தான் பெரோஸ். சுல்தான் பெரோஸ் பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரவீடு வம்சத்தின் தலைநகர் டேஸ். ஆன்சர் பெனுகொண்டா. பெனுகொண்டா ஆரவீடு வம்சத்தின் தலைநகர். செகண்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயர்? ஆன்சர் வராகன். விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயருங்க. தேர்ட் கொஸ்டின் மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றியும் விளக்குவதற்காக பாரசீக வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார்? ஆன்சர் பாரசீக வேதியியல் அறிஞர்களை மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றியும் விளக்குவதற்காக அவர்களை வர சொன்னாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவுடா கவனித்தார்? ஆன்சர் கவுடா. கவுடா விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தார். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. விஜயநகரா வெற்றியின் நகரம். பிரதாபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர். கிருஷ்ணதேவராயா அஷ்டதிக்கஜம். அப்துல் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர். தெனாலிராமன் பாண்டுரங்கா மகா மத்தியம். ஆன்சர் 2, 3, 5, 1, 4. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். கூற்று இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆன்சர் சரி. காரணம் விஜயநகர இராணுவம் பீரங்கி படை மற்றும் குதிரை படையை கொண்டிருந்தது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்ததுங்க செகண்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டறியவும். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. வாசனை பொருட்கள் அரேபியாங்கிறது தவறுங்க. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைங்க. வாசனை பொருட்கள் மலபார்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது வாசனை பொருட்கள். அதனால அது தவறுங்க. பட்டு சீனாங்கிறது சரிங்க. விலைமதிப்பற்ற கற்கள் பர்மா சரி. மதுரா விஜயம் கங்காதேவி இதுவும் சரிங்க. தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. வாசனை பொருட்கள் அரேபியாங்கிறது தவறுங்க. தேர்ட் கொஸ்டின் பொருந்தாததை கண்டுபிடி. ஆன்சர் முதலாம் மகமுதுங்க. இவர் பாமினி அரசருங்க. அதனால அது தவறுங்க. இரண்டாம் ஹரிஹரர், முதலாம் தேவராயா, கிருஷ்ணதேவராயர் இவங்கெல்லாம் விஜயநகர அரசர்களுங்க. இதில் தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. முதலாம் மகமுது. ஃபோர்த் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்க. பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். ஃபர்ஸ்ட் ஒன் பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்களாலான அரியணையை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிர்தௌசி தன்னுடைய ஷா நாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன் விஜயநகர பாமினி அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடையே கழிமுக பகுதியே காரணமாக அமைந்தன. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. தேர்ட் ஒன் முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார். இது தவறுங்க. முதலாம் முகமது கிடையாதுங்க. அலாவுதீன் ஹசன்ஷா தான் முல்தானில் கல்வி பயின்றாருங்க. இவர் யாருன்னா பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன்ஷாங்க. அதனால தேர்ட் ஒன் தவறுங்க. ஃபோர்த் ஒன் முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார். ஆமாங்க, இது ஆன்சர் சரி. இதில் தேர்டு ஆப்ஷன் மட்டும் தவறுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சரிங்க. இங்கே ஆன்சர் தவறாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சரிங்க. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாமணி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆவார்கள். ஆன்சர் தவறுங்க. பாமணி அரசை தோற்றுவித்தவர் வந்து அலாவுதீன் ஹசன் ஷாங்க. ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள்ங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தவறுங்க. செகண்ட் கொஸ்டின் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார். ஆன்சர் தவறுங்க. அவர் சங்கம வம்சம் கிடையாதுங்க, துளுவ வம்சம்ங்கிறது தான் சரியான ஆன்சருங்க. அதனால செகண்ட் ஒன் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின் அஷ்டதிக்கஜத்தில் அல்லசானி பெத்தன்னா குறிப்பிட தகுந்தவர் ஆவார். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாமணி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அடுத்ததுங்க 10th ரோமன் லெட்டர் கட்டக வினாக்கள்ங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 180 வருடத்திற்கு மேலாக ஆட்சி புரிந்த 18 முடியரசுகளை பட்டியலிடுக. இது நிறையா இருக்குங்க, அதில் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேங்க, பாமணி அரசுகள். ஆன்சர் பாமணி அரசுகள். செகண்ட் கொஸ்டின் கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்த பாமணி சுல்தானை குறிப்பிடுக. ஆன்சர் முகமது ஷா. தேர்ட் கொஸ்டின் கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புத்தகத்தை கூறுக. ஆன்சர் ஜாம்பாவதி கல்யாணம். ஜாம்பாவதி கல்யாணம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புத்தகங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஹசன் பாமன் ஷா தமது தலைநகரை எங்கு மாற்றினார். ஆன்சர் குல்பர்கா. ஹசன் பாமன் ஷா தமது தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றினார். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன் அழகு 2 முகலாய பேரரசு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார். ஆன்சர் பாபர். பாபர் இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவருங்க. செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார். ஆன்சர் ஹால்டிகட். அக்பர் ராணா பிரதாப்பை ஹால்டிகட் என்ற போரில் தோற்கடித்தார். தோற்கடித்த ஆண்டு 1576ஆம் ஆண்டுங்க. தேர்ட் கொஸ்டின் ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார். ஆன்சர் ஹுமாயூன். ஷெர்ஷா டெல்லியில் ஹுமாயூன் அரண்மனையை அழித்தார். ஃபோர்த் கொஸ்டின் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார். ஆன்சர் அக்பர். அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஃபிஃப்த் கொஸ்டின் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார். ஆன்சர் ராஜா தோடர்மால். ராஜா தோடர்மால் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக் ஆகும். ஆன்சர் சேத்தக். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக். செகண்ட் கொஸ்டின் பதேப்பூர் சிக்ரியில் உள்ள இபாதத் கானா அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். ஆன்சர் இபாதத் கானா. பதேப்பூர் சிக்ரியில் உள்ள இபாதத் கானா அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். தேர்ட் கொஸ்டின் அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி சலீம் சிஸ்டி. ஆன்சர் சலீம் சிஸ்டி. சலீம் சிஸ்டி அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவிங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஜப்தி என்னும் முறையை ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பெற்றது. ஆன்சர் ஷாஜகான். ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கு ஜப்தி என்னும் முறை வந்து நீட்டிக்கப்பட்டதுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் சுய யூர்கள் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆன்சர் சுய யூர்கள். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. பாபர் சந்தேரி, துர்காவதி மத்திய மாகாணம், ராணி சந்த் பிபி அகமது நகர், தீன் இலாஹி அக்பர், ராஜா மான்சிங் அஷ்டதிக்கஜம். ஆன்சர் 35412ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா. ஃபர்ஸ்ட் ஒன் பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார். இது ஆன்சர் தவறுங்க. 1565 கிடையாதுங்க, 1555 தான் டெல்லியை கைப்பற்றினார் என்பதுதாங்க சரி. தேர்ட் கொஸ்டின் அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார். ஆன்சர் தவறுங்க. அவுரங்கசீப் கிடையாதுங்க, அக்பர் தான் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார் என்பது தாங்க சரி. ஃபோர்த் கொஸ்டின் தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். ஆமாங்க, ஆன்சர் சரி. தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின் அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது. ஆன்சர் தவறுங்க. அவுரங்கசீப் கிடையாதுங்க, ஷாஜகான் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது என்பதுதாங்க சரி. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார். ஆமாங்க, ஆன்சர் சரி.
காரணம் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார். ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். தேர்ட் கொஸ்டின் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் கமரான் ஆப்கானியரின் மகனாவார். ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார். ஆன்சர் தவறுங்க. கமரான் கிடையாதுங்க, ஷெர்ஷாங்க. ஷெர்ஷா தான் ஆப்கானியரின் மகனாவார். ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார் அப்படிங்கிறதாங்க சரி. செகண்ட் ஒன் அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. தேர்ட் ஒன் அவுரங்கசீப் தமது 3 சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. ஃபோர்த் ஒன் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் ஒன் சரி, தேர்ட் ஒன் சரி, ஃபோர்த் ஒன்று சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின் கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துக. ஆன்சர் கன்வா போர், சந்தேரி போர், சௌசா போர், கன்னோசி போர். கன்வா போர் 1527 நடைபெற்றுச்சுங்க. சந்தேரி போர் 1528ங்க. சௌசா போர் 1539. கன்னோசி போர் 1540ங்க. ஆன்சர் 1342ங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைத்திடுக. ஆன்சர் சுபா, சர்க்கார், பர்கானா. சுபா, சர்க்கார், பர்கானா. அடுத்ததுங்க சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. தந்தை மகன் அக்பரோட மகன் ஜஹாங்கீர், தௌலத்கான் லோடியோட மகன் தில்வார் கான், ஹசன் சூரியோட மகன் ஷெர்ஷா, பாபரோட மகன் ஹுமாயூன், உதயசிங்கோட மகன் ராணா பிரதாப். ஆன்சர் 25431ங்க. அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன் அலகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் தாதாஜி கொண்டா தேவ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தாதாஜி கொண்டா தேவ் சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர். செகண்ட் கொஸ்டின் மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? ஆன்சர் பேஷ்வா. செகண்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின் சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? ஆன்சர் கவி கலாஸ். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கவி கலாஸ் சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு ஆவார். ஃபோர்த் கொஸ்டின் சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது எது? ஆன்சர் காலாட் படை. தேர்ட் ஆப்ஷனுங்க. காலாட் படை சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்ததுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிரான போரை அறிவித்தவர். ஆன்சர் பாஜிராவ். செகண்ட் ஆப்ஷனுங்க. பாஜிராவ் குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிரான போரை அறிவித்தவர் ஆவாருங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. ஆன்சர் பக்தி. மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வு மற்றும் இணக்கமும் ஏற்பட உதவியதுங்க. செகண்ட் கொஸ்டின் பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் காம விஸ்தார். காம விஸ்தார் பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலருங்க. தேர்ட் கொஸ்டின் மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761ஆம் ஆண்டு பானிபட் இடத்தில் சோகமாக முடிந்தது. ஆன்சர் பானிபட். பானிபட் என்ற இடத்தில்ங்க 1761ஆம் ஆண்டு மராத்தியர்களுடைய குறுகிய கால பேரரசு சோகமாய் முடிந்ததுங்க. ஃபோர்த் கொஸ்டின் அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமத் அல்லது துபீர். ஆன்சர் சுமத் அல்லது துபீர். அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் பெயர் சுமத் அல்லது துபீருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தாவுடனான சச்சரவுக்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆன்சர் அனாஜி தத்தா. சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தாவுடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை, சாம்பாஜி சிவாஜியின் மகன், ஷாஹு சிவாஜியின் பேரன், ஜீஜாபாய் சிவாஜியின் தாய், அப்சல்கான் பீஜப்பூர் தளபதி. ஆன்சர் 45123ங்க.
அடுத்ததுங்க 4th ரோமன் லெட்டர் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மலை மற்றும் மலை பள்ளத்தாக்கள் மராத்தியர்களை அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாத்தது. ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. அனைத்து சமூகத்தினராலும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன. ஆன்சர் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின் சிவாஜி புரந்தரை முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் தேஷ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தனர். அவர்கள் 20 முதல் 200 வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஆன்சர் தவறுங்க. 20 முதல் 100 வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்பதாங்க சரி. ஃபிஃப்த் கொஸ்டின் அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு 10 முறை படையெடுத்தார். ஆன்சர் தவறுங்க. 10 முறை கிடையாதுங்க, 9 முறை என்பதாங்க சரி. அடுத்ததுங்க 5th ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். காரணம் மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்கு சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்றிற்கான காரணம் தவறு. செகண்ட் கொஸ்டின்ங்க வாக்கியம் 1 செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர். ஆமாங்க, ஆன்சர் சரி. வாக்கியம் 2 இரண்டாம் பானிபட்டு போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஆன்சர் தவறுங்க. இரண்டாம் பானிபட் போர் கிடையாதுங்க, 3ஆம் பானிபட் போர்ல தான் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதாங்க சரி. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, 1 மட்டும் சரி. தேர்ட் கொஸ்டின் பொருந்தாததை கண்டுபிடிக்க. ஆன்சர் ரகுஜி. ஷாஜி போன்ஸ்லேவோட மகன் சிவாஜிங்க. சிவாஜியோட மகன் சாம்பாஜி. சாம்பாஜியோட மகன் ஷாகு. அப்ப தவறான ஒன்று ரகுஜிங்க. ஃபோர்த் கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடிக்க. ஆன்சர் பேஷ்வா நாக்பூர் அப்படிங்கிறது தவறுங்க. இது மராத்திய குடும்பங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கெய்க்வாட் பரோடாங்கிறது சரிங்க. பேஷ்வாங்கிறது பூனேங்க. நாக்பூர் அப்படிங்கிறது பான்ஸ்லேங்க. தேர்ட் ஒன் ஹோல்கர் இந்தூர். ஃபோர்த் ஒன் சிந்தியா குவாலியர். இதாங்க ஆன்சர் சரி. தவறான இணை அப்படின்னா பேஷ்வா நாக்பூர் தவறான ஒன்றுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின்ங்க கால வரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசரானார். செகண்ட் ஒன் சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜாவலின் மீது படையெடுத்தார். தேர்ட் ஒன் பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். ஃபோர்த் ஒன் பாலாஜி பாஜிராவ் அரசு பதவி ஏற்றார். ஆன்சர் 1, 4, 2, 3ங்க. அடுத்ததுங்க 10th ரோமன் லெட்டர் மாணவர் செயல்பாடு. அதில் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அமித்யா நிதியமைச்சர், வாக்கியா நாவிஸ் உள்துறை அமைச்சர், சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர், சேனாதிபதி தலைமை தளபதி. ஆன்சர் 3, 4, 1, 2ங்க. அவ்வளவுதாங்க செகண்ட் டைம் ஹிஸ்ட்ரி 3 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.